ஏப்பா டிரைவரு இங்க வா. மேடம் சொல்லுங்க மேடம். இந்த இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, பழனியில கொண்டு போய் கோயில்ல குடுத்துட்டு வந்துரு. உண்டியில போடுறதா இல்ல? நிர்வாகத்துல என் பேரை சொல்லி கொடுத்துரு, அவங்க சாமிக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்குவாங்க. சரிங்க மேடம். சாமிக்கு 10,000 ரூபாய் குடுக்கறதா வேண்டி இருந்த, அதான் குடுக்குறேன். சரி போயிட்டு வந்துரு. சரிங்க மேடம். மகளே, நீ 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு 2,000 ரூபாய் மட்டும் கொடுத்திருக்கேன். அப்ப அந்த டிரைவர் ஏமாத்திட்டானா? நாளைக்கு அவனை என்ன பண்றேன்னு பாரு. ஒழுங்கா உண்மை சொல்லிடு. சாமிக்கு 2,000 ரூபாய் மட்டும்தான் போயிருக்கு, 8,000 ரூபாய் நீ திருடி இருக்க. மேடம் இல்ல மேடம், நான் சாமி கொடுத்துட்டேன் மேடம். நீ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ளதுனால உனக்கு புத்தி வரும். நீ திருந்த அந்த 8,000 ரூபாய உங்ககிட்ட வாங்காம நான் விட மாட்டேன். மேடம் சாமி சத்தியமா நான் அந்த கோயில்ல தான் கொடுத்தேன் மேடம், நான் திருடல மேடம். கோயில்ல கொடுத்தியா? நான் இப்பவே உன் முன்னாடியே போன் பண்ணி கேக்குறேன் பாரு. சொல்லுங்க மேடம், பள்ளியில இருந்து பேசுறேன். எங்க டிரைவர் பணம் எவ்வளவு கொண்டு வந்து கொடுத்தா? 2,000 தானே? ஒரு நிமிஷம் மேடம் பாக்குறேன். சாமி பொய் சொல்லாது. நீ மட்டும் பணத்தை திருடி இருந்தேன்னு தெரிஞ்சது, தொலைச்சு கட்டிடுவோம். மேடம் நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தா சொல்லி 8,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. 2,000 ரூபாய் அடுத்த வாரம் கொடுக்கறதா சொல்லிட்டு வந்திருக்காரு மேடம். ஓகே சார். சாமி 2,000 ரூபாய் தான் எனக்கு வந்துச்சுன்னு கனவுல சொல்லுச்சு. நீ எதுக்கு 2,000 ரூபாய் எடுத்த? மேடம் நான் கோயிலுக்கு போறப்ப ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு பசியில ஆதரவு இல்லாம ரோட்ல கிடந்தாரு. அதை பார்த்துட்டு என்னால அதை தாண்டி போக முடியல மேடம். என் கையிலயும் காசு சுத்தமா இல்லை மேடம். அதான் நீங்க கொடுத்த பணத்துல ஒரு 2,000 ரூபாய் எடுத்து அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, நல்ல ட்ரெஸ் ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டு, 1,000 ரூபாய் இந்தாங்க மருந்து செலவுக்கு வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு, மீதி உள்ள 8,000 ரூபாய் தான் கொண்டு கோயில கொடுத்துட்டு, மிச்சம் 2,000 ரூபாய அடுத்த வாரம் என் சம்பளம் வந்தோடனே கொடுத்துருன்னு சொல்லிட்டு வந்தேன் மேடம். அப்ப சாமி என்கிட்ட தனக்கு வந்ததா சொன்ன 2,000 ரூபாய் காசு நீ எடுத்து கொடுத்ததுதானா? அப்ப நான் இது வரைக்கும் கோயிலுக்கு கொடுத்த லட்சக்கணக்கான ரூபாய் எல்லாம் எதையுமே சாமி ஏத்துக்கலையா? மேடம் நான் ஒரு உண்மையை சொல்லட்டா, இங்க சாமிக்குன்னு எந்த தேவையும் இல்லை. ஏன்னா சாமிக்கு தேவையான மாதிரிதான் முன்னோர்கள் பெரிய கோயிலா கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை நம்ம பராமரிச்சுட்டு இருந்தாலே போதும். ஆனா சுயநலம் முடிச்ச நாம அப்படியா இருக்கோம்? கோயில லட்சக்கணக்கா செலவு பண்ணி செய்யற ஒவ்வொன்றுமே நம்மளுடைய சௌரியத்துக்கு தானே தவிர சாமியோட சௌரியத்துக்கு இல்ல. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேடம், நாம எல்லாருமே சாமிகிட்ட கையேந்தி வாங்கக்கூடிய தகுதி இருக்கே தவிர சாமிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தகுதி இங்க யாருக்குமே கிடையாது. இங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதா சாமி உங்களுக்கு கொடுத்ததுக்கு நீங்க சாமிக்கு செய்யற நன்றி கடன். அதுதான் உண்மையாலும் கடவுளுக்கு போய் சேரும். சாமிக்கு கொண்டு கோடிக்கணக்கில் கிரீடம் வைக்கிறதும் லட்சக்கணக்கில் கொண்டு கொடுக்கறதும் உங்களுடைய பேரை மத்தவங்களுக்கு காட்டணுங்கிறக்காகத்தானே தவிர சாமி கொடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அப்படி செய்யற எதுவுமே ஒரு எள் அளவு கூட சாமி போய் சேராது.